ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நாங்க ஆஃபீஸ் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. நாங்க ஆஃபீஸ்க்கான கதை பேசிட்டு இருக்கும்போது பேரலா வந்து தீபக் வந்து ஹார்ட் பீட் நரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இங்க இந்த மீட்டிங்ல நாங்க வெளியே வந்தா தீபக் போவாப்ல. அப்ப எனக்கு தீபக் தெரியாது. அப்போ அதே மீட்டிங்ல உட்காந்துக்கும் போது என்ன கதை போகுது அப்படின்னா ஹார்ட் பீட்னு ஒண்ணு. அப்போ ஹார்ட் பீட்ல டாக்டர்ஸ் நினைக்கிறேன். டாக்டர்ஸ். அப்போ ரோஹித் தான் எங்க கூடயும் ரோஹித் தான் உட்காந்துருப்போம். தீபக் கூடயும் ரோஹித் தான் உட்காந்துருப்போம். அப்ப நான் கேட்டிருக்கேன், டாக்டர்ஸா எப்படி அப்படின்னு. இது மாதிரி ஹாஸ்பிட்டல். ஏய் என்னடா சொல்ற அப்படின்னா ஜாலியா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு. ஏய் டாக்டர்ஸ் வச்சு ஒரு ஷோ எப்படிடா? எனக்கு உண்மையில அந்த தீபக் கிட்ட சொன்னேன் திரும்ப வந்து அது அதுவும் ஜாலியா எப்படி கஷ்டம் ரொம்ப. இல்ல ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படியா. நான் வெயிட் பண்றேன். ஏன்னா எங்களுக்கு நாங்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஆஃபீஸா பிச் பண்ணி எங்களுக்கு லேட் ஆகிட்டே போகுது. அதுக்குள்ள இவங்க கதை சொல்லி எங்களுக்கு அப்புறம் வந்தாங்க. வந்து கதை சொல்லி ஓகே பண்ணி ஆடிஷன் போய் ஆனியரே வந்துருச்சு. நாங்க இன்னும் அடுத்த கதையை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டு போயிட்டோம். நாங்க ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னோம், அப்புறம் ஒரு கதை சொன்னோம். 4வது கதையை ஏதாவது சொல்லிதான் இது பண்ணோம். ஸோ எனக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்த உடனே தீபக் அடிச்சேன் நான். ஆக்சுவலா தீபக் எனக்கு தெரியாது. ஆனா 4 எபிசோட் நான் பாக்குறேன். எனக்கு ராஜ் சார் காட்டாரு. ரோஹித் சொல்லிட்டு இருக்கான், ஏய் நீ பாரு. மீட்டிங் போகும்போதெல்லாம் எடுத்ததை காட்டுவான். இது பாரு சூப்பரா இருக்குன்னு. அப்புறம் நான் சொன்னேன், தீபக் முதல்ல ஃபோன் பண்ணும் போதே ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க தீபக் தான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சூப்பர்வா எடுத்திருக்கீங்க தீபக், ரொம்ப சூப்பர்வா இருக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்ப அவருக்கு எனக்கு தெரியாது. ஆனா என்னை பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, மீட்டிங் முன்னாடி போயிட்டு வர்றோம் அப்படின்னா அப்படியே சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, எப்படி இப்படி ஒரு ஷோ ஹார்ட் பீட் எப்படி டாக்டர்ஸ் ஒன்று பண்றாங்க. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு ஷோல ஹாஸ்பிட்டல் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்படிங்கும்போது நான் அதை ரோஹித்தையும் சொன்னேன், டே இல்லடா ஒரு ஷோ ஒன்று பண்ணோம், அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அது ரொம்ப காம்ப்ளிகேஷன்டா அப்படின்னு. இல்லை இது ஒரு மாதிரி நல்லா ஃபன்னா இருக்கு, நீ பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னா. அப்போ பார்த்துட்டு உடனே நான் அடிச்சேன். ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்துட்டு ரொம்ப சூப்பர்வா இருக்கு, இது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி பண்ணிட்டீங்க, செம்மையா இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃப்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட சொன்னாங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு. ரீனா வந்து வந்து கதவை திறக்கிறதுல இருந்து அப்புறம் செகண்ட் எபிசோட ஃப்ரீஸ் வந்து இன்னும் இருக்கு. மாலை டும் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க 2 பேரும். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது ரிலீஸே ஆகல. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இவருக்கு அடிக்கிறேன், ராஜ் சாருக்கு அடிக்கிறேன், ஏய் செம்மையா இருக்குது. அப்புறம் வந்து அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி சந்தோஷம் பறிச்சு, ஓகே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால ஞாபகம் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேசினதெல்லாம்.